ini selalu peserta. பக்தி மனம் கவலை நான்
ஆசிரியராய் இருந்த காலில் கந்தபுராண வசனங்களை நல்லுரை செய்ததும் விபுலான்கள் பணிமன்ற உபரிதர்களாக இருந்தவர்களை மிகத்தது சேவைகளை ஆற்றியது உண்டு. அத்தோடு பகவான் சத்யசாய் சபா நிலையம் ஒன்றை காலனியில் பண்பாக நிறுவ பலரையும் கலந்தாலோசித்து பகலிரவாய் கண்களுக்கு பாடப்பட்டு அமைத்து நிறுவையும் பண்போடு உடம் சார் கல்விக்கு சாய் பாத பாடசாலையையும் அமைக்க வழிநடத்திய பெருமையும் உண்மையை சாரும் ஐயா. புகழ் விரும்பாது எளிமையாய் வாழ்ந்து மற்றோருக்கும் நல்வழி காட்டிய உத்தமனே. புகழ் விரும்பாது எளிமையாய் வாழ்ந்து மற்றோருக்கும் நல்வழி காட்டிய உத்தமனே. இனிமையுடன் வியாழன் வாரம் பகவான் வாரம் இடத்தில் புதுமலராய் சேர பிரார்த்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாரி. அது அமராகிவிட்ட அட்ஷப் ஐயா அவர்களை பற்றி திருமதி சாந்தலிங்கம் சத்யவதி அவர்கள் படித்த கண்ணின் கவிதை துணிகளவை. அடுத்ததாக அதிபர் வரிசையிலே விஸ்வவித்யாலய அதிபர் திருவாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் சில வார்த்தைகள் பேசுவதற்காக. அதிதிகளாக வருகின்ற கவர்னர் பிரதேச செயலாளர்களே, பிரதேச அவிசாளர்களே, ஏனைய பெரியோர்களே, பெற்றோர்களே, ஜோசர்களே, நேரம் எனது அன்பின் பணி. பாரதியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக வாழ்ந்து இறைவனம் அடைந்த நமது மதிப்புக்குரிய ஐயா சிவசம்பு அருள்சுவம் அவர்களுடைய நினைவுகளை மீட்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான் பெரிதும் மகிழ்வுறுகிறேன். அருள்சுவம் ஐயா அவர்களை நான் இளமை பிராயத்திலிருந்து நன்கு அறிவேன். அவருடைய தோற்றம், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், அவர் மற்றோரை அணுகின்ற விதம் எல்லா குணங்களிலும் மேம்பட்டவையாகவும் வேறுபட்டவையாகவும் போற்றக்கூடியவையாகவும் காணப்படுகின்றது. ஐயா அவர்கள் சமூகத்திலே எல்லோர் மத்தியிலும் மிகுந்த நன்மதிப்பை பெற்ற ஒருவராக வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் இங்கே உதவி அரசாங்க அதிபராக இருக்கிற பகுதியிலே அவர் ஆற்றிய சேவை நீங்கள் அனைவரும் அறிந்தது. அதே போல சத்திய சாய் சமிதியில் இருக்கின்ற பொழுது பாடசாலைகள் தோறும் அவர் வருகை தந்து வெள்ளிக்கிழமைகள் அல்லது முக்கிய தினங்களிலே சமய சொற்பொழிவுகளை மாணவர்களுக்கு அழகாக கூறுவதிலே மிகவும் நல்லவர். நமது கிராமத்தை பொறுத்தவரையிலே சில பெரியோர்கள் பாடசாலை மட்டத்திலே வெள்ளிதோறும் குறிப்பாக சில பாடசாலைகளுக்கு சென்று முக்கியமான அறிவுரைகளை நற்சிந்தனைகளை வழங்கி வந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலே ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே அழகாக அவருடைய கம்பீரமான முறையிலே விளக்கி வைப்பார். மாணவர்களும் இதனை அழகாக பொறுமையோடு
கிராமத்திற்கும் நமது இடம் சமூகத்திற்கும் பேரிழப்பாக அமைந்திருக்கிறது. இருந்த போதிலும் பிறக்கின்றவர்கள் எல்லோரும் இறப்பது வளமை. அந்த வகையிலே ஐயா அவர்களும் குறிப்பிட்ட காலம் உயர் பதவிகளை வைத்து உயர் சமூக சேவையை செய்து நமது மண்ணிற்கு பெருமை தேடி கொடுத்த ஒரு மகா. அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நிலைகளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அது அதிபர்கள் சார்பாக விஸ்வவித்யாலய அதிபர் ரவீந்திரன் ஐயா அவருடைய கருத்து. உறங்குவது போலும் சாப்பாடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இருக்கிறேன். பிறப்புக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதி வாழும் நெறிமுறைகளை கடைபிடித்து வாழுகின்ற ஒரு சிலர், அவ்வாறு விலங்கிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரிலே மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற அமர்நாயுள்ள திருவாளர் அருட்சம் ஐயா அவர்களுடைய இந்த நிகழ்வுகளை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பாரதிய இந்து சமய சங்கத்தில் கிடைத்திருப்பது பெரும்பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்தை கலந்து கொண்ட அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றிப்புகளை சமர்ப்பிக்கின்ற நிகழ்வுக்காக நமது இந்து சமய வெற்றி சென்ற செயலாளர் ஜெயராஜ் அவர்களை நான் நன்றி அறிவதற்காக நான் அழைக்கிறேன். என்னைக்கோள் சைவநீதி உலகுக உலகமெல்லாம் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி அன்பினால் செய்யப்படும் ஒவ்வொரு விடயமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். அந்த வகையிலே எங்களை விட்டு எங்களை வழிநடத்தி சென்ற பிற்பாடு இன்று இறைபதம் அடைந்திருக்கின்ற எங்கள் ஒன்றாக இருந்த மதிப்புக்குரிய அருட்சோமையாவுடைய இறுதி நிகழ்வுக்காக வருகை வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலாளர், அதனுடைய ஊழியர்கள் மற்றும் விவேகானந்த நாவாத மணிமன்றத்தின் தலைவர், உபதலைவர், அதனுடைய உறுப்பினர்கள், அதே போன்று பாடசாலை அதிபர்கள், எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற ஆலயங்களின் பிரதிநிதிகள், அவருடைய குடும்ப உறவினர்கள், சகல இடங்களிலிருந்து வருகின்ற ஏனைய உறவினர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்து சமய விருத்தி சங்கத்தின் சார்பாகவும் விவேகானந்த நாவாத மணிமண்டலத்தின் சார்பாகவும் பிரதேச செயலகத்தின் சார்பாகவும் சகல ஆலயங்களின் சார்பாகவும் இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொள்வதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக சாந்தி மந்திரத்துடன் இந்த கூட்டம் முடிவடைகிறது. எல்லோரும் எழுந்து நின்று சாந்தி சொல்லுங்கள். வர முடியுதுல சரியா?